அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹாலிடே. ஸோ அதனால் பெரிய சுத்தமாக பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மிட் நைட் மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை ரேஞ்சு தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட $0.34 ஒரு ப்ளஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நின்றுட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான், அதாவது $72. ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே வந்துட்டுருக்கு. இதோட அடுத்த டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் $72.75. ஸோ அதையும் பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலில் கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போவே நான் ரெக்கார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock. ஸோ கண்டிப்பாக இன்னொரு 2 hours இருக்குது. ஸோ கண்டினியூஸாக இது கொஞ்சம் யூஎஸ் ஆயில் கொஞ்சம் பையில் இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சுன்னா ஸோ க்ரூட் ஆயில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் அப் ஓப்பனிங் க்ரூட் ஆயில் எடுத்துச்சு அப்படின்னா ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேம்னா ஸோ நேற்று சொன்ன இடம் தான் 6177. சப்போர்ட் 6086. ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்தால் ஸோ கண்டினியூஸாக பை ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட டார்கெட் கண்டிப்பாக ஒரு ஒன் சைடு மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஒரு கேப் அப் ஓப்பனிங் எடுத்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அது கண்டினியூஸாக ஒரு ஒன் சைடு 6200 இல்லை 250 இல்லை 300 வரைக்கும் வரத்துக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆன நேற்று க்ளோஸ் 6171. ஸோ அதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் 6177. ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் பாசிபிள். ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மேபி நல்ல ஒரு பை ட்ரெண்ட் போயிட்டு இருக்கறனால கொஞ்சம் கீழே இறங்கி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ செல்லிங்கில் ஸோ கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸோ பையிங்லேயும் ஸ்டாப் லாஸ் போடுங்க. செல்லிங்கில் கம்பல்சரியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% கேப் அப். அது மட்டும் இல்லாமல் கேப் அப் ஆன இடத்துலேருந்து ஸோ கண்டினியூஸாக மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு செகண்ட் ஹாஃபில் போயிட்டு இறங்கணும் அப்படின்னா ஸோ எங்கே போயிட்டு இறங்கலாம் அப்படின்னா இந்த இடம் 6250. ஸோ கிட்டத்தட்ட 6250 இல்லை 60 வரைக்கும் போயிட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஒரு 215 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செல்லிங் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இறங்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நேச்சுரல் கேஸ் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. மாறி தான் நடக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் ஒரு பாசிட்டிவ் ஜோனில் போயிட்டு இருக்கு. நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ஜோனில் தான் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது காப்பர். ஸோ காப்பர் இப்போ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் நிற்கிது. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா கூட ஸோ இந்த இடம் 786.95 ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு கொஞ்சம் பை எடுக்கலை. மேபி இந்த இடத்த December 26 ஹை $2639 பிரேக் பண்ணால் தான் பை. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங்கில் தான் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில்வர். ஸோ சில்வர் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஓவர் நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஓவர் நைட் மார்க்கெட் கொஞ்சம் டிமாண்டில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் எல்லாமே. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி நடக்குதுன்னு. ஸோ ஜிங்க்கு மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரான மூவ்மெண்ட் தான். ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது மெட்டல்ஸில் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே ஸோ ஒரே இடத்துல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஃபாலோ ஹையோ எதிர்பார்க்க முடியல. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கேப் அப் விழுந்தால் 6250 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ கேப்பை விழுந்தால் மட்டும் ஒரு பை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.